இவ ஃபுட் சேனலுக்கு வெல்கம் பண்ணுறேன். இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு மினி கேக். எப்படி நம்ம லாக்டவுன் டைமில் வீட்டில் இருக்க பொருள் வச்சு எப்படி கேக் பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நம்மளுக்கு க்ரீம் தேவையில்லைங்க. நம்ம எப்படி ஈஸியாக பண்ணுறது பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். 3/4 கப் அளவுக்கு பொடிச்சு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். நான் சர்க்கரை வந்து கொஞ்சம் ஏலக்காய் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம ஒரு 1/2 கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு 1/2 கப் அளவுக்கு தயிர் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு நம்ம மைதா சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 1/4 கப் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூனில் வந்து பேக்கிங் பவுடர், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, 1 டீஸ்பூன் அளவுக்கு எசன்ஸ், இதெல்லாம் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி கட் பண்ணி ஃபோல்ட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம ஒரு சின்ன மோல்டு மாதிரி கப் எடுத்துக்கலாம். கொஞ்சம் நெய் தடவிட்டு இந்த மாதிரி மைதா போட்டு ஃபுல்லாக டஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லா கார்னர்ஸுமே. ஸோ அப்போ நம்ம கேக் வந்து ஒட்டாமல் நம்மளுக்கு வரும். ஸோ இப்போ வந்து நம்ம பண்ணி வச்ச மிக்சரை வந்து இதில் போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு கடாயில் வந்து ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம ப்ரீ ஹீட் பண்ணலாம். அந்த கேப்பில் நம்ம க்ரீம் பண்ண போகிறோம். அதுக்கு 1 டீஸ்பூன் வந்து நம்ம காஃபி பவுடர் எடுத்துக்கலாம். 2 டீஸ்பூன் வந்து சர்க்கரை எடுத்துக்கலாம். கரெக்டாக ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிட்டே இருங்க. இது பண்ணுறது ரொம்ப கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் நீங்கள் பீட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி க்ரீமாக மாறிடும். இப்போ நம்ம எடுத்த கேக் வந்து இப்போ 20 மினிட்ஸ் வந்து கேக்கை பேக் பண்ணி எடுக்கலாம். நம்ம பேக் பண்ணி எடுத்த கேக் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம சென்டராக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா சுகர் சொல்யூஷன் வந்து இதில் இந்த மாதிரி ஊற்றிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ உங்களுக்கு கொஞ்சம் மாய்ஸ்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம பண்ண க்ரீமை வந்து இதில் நடுவில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். மேல் பகுதியை வந்து இப்போது வச்சிடலாம். கொஞ்சம் சுகர் சொல்யூஷன் போட்டுட்டு திருப்பி நம்ம அந்த க்ரீமை வந்து மேலே ஸ்ப்ரெட் பண்ணலாம். அப்புறம் கொக்கோ பவுடர் கொஞ்சம் வந்து மேலே இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கிள் பண்ணலாம். டஸ்ட் பண்ணினதுக்கப்புறம் இந்த மாதிரி கேரமல் க்ரன்ச் வந்து இந்த மாதிரி மேலே வைக்கலாம். அந்த கேரமல் க்ரன்ச்சோட வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் தரேன். அவ்வளோதாங்க, நம்மளோட சாக்லேட் மினி கேக் ரெடி ஆகிடுச்சு. ஸோ லாக்டவுன் பீரியடில் இந்த மாதிரி நம்ம சின்னதாக சூப்பராக டேஸ்ட்டாக நம்ம வந்து கேக் பண்ணலாம். அவ்வளோதாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை தட்டி விடுங்க. இந்த மாதிரி லாக்டவுன் டைமில் ஈஸியாக நம்ம வந்து வீட்டிலே கேக் பண்ணலாம்.